ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவன் அனவாப்த வைரி ரணாய தாவன் அனவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய பவத் பிரியாம் ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சசார கர்வாத் வினதன் கதாவான் சசார கர்வாத் வினதன் கதாவான் தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவன் அனவாப்த வைரி தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவன் அனவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சசார கர்வாத் வினதன் கதாவான் பவத் பிரியாம் ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சசார கர்வாத் வினதன் கதாவான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் ஹிரண்யாக்ஷனை பற்றி சொல்கிறார். தயோகோ அவர்களுள் ஹிரண்யாக்ஷன் மகா அசுர இந்திரக அசுரர்களில் இந்திரனாக, அதாவது அசுரர்களில் மிகவும் பலம் மிக்கவனாக, தலைவனாக, தேவர்களோட தலைவன் இந்திரனை போல அசுரர்களுக்கு ஒரு இந்திரனாக தலைவனாக அவன் இருந்தான். போர்வெறி கொண்டு அலைபவனாக இருந்தான். ரணாயதாவன் போர்வெறி கொண்டு அலைபவனாக இருந்தான். அனவாப்த வைரி அவனுக்கு போர் புரியணும்னு ஆசை, ஆனால் பகைவர்கள் எவரும் அவனுக்கு கிட்டவில்லை. அதனால் அவன் என்ன பண்ணான், பவத் பிரியாம் உங்கள் அன்புக்குரியவளான க்ஷ்மாம் பூமி தேவியை சலிலே நிமஜ்ய நீரில் மூழ்கடித்து கர்வாத் வினதன் கர்வத்துடன் கர்ஜனை செய்து கொண்டு கதாவான் கதையையும் கையில் ஏந்தி கொண்டு சச்சார உலகங்கள் எங்கும் தெரிந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தயோர் ஹிரண்யாக்ஷ மகாசுரேந்திரோ ரணாய தாவன் அனவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சசார கர்வாத் வினதன் கதாவான். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு என்கிற 2 அசுரர்களாக ஜெய விஜயர்கள் பிறந்தார்கள்னு பார்த்துட்டோம். இப்போது அதில் ஹிரண்யாக்ஷனை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். ஹிரண்யாக்ஷன்கிற அந்த அசுரன் அசுரர்களோட தலைவனாக, இந்திரனாக, தேவர்களுக்கு தலைவன் இந்திரன்கிற மாதிரி அசுரர்களுக்கு தலைவனாக மிகவும் பலம் பொருந்தியவனாக அவன் இருந்தானா. அதோடு இல்லை, அவனுக்கு போர் வெறி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் என்னோட யார் போருக்கு வருவா, யார் போருக்கு வரா, என்னை ஜெயிக்க முடியுமா போரில் அப்படின்னு கேட்டுண்டே உலகம் எல்லா இடத்துக்கும் போய் யார் போருக்கு வருவா அப்படின்னு இருந்தானா. ஆனால் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருப்பானா, மிகப்பெரிய உருவமாக அவனுக்கு. தேவர்கள்லாம் அவனை கண்டு பயந்து ஓடி போய் மலை குகைகளில் ஒளிஞ்சுப்பாளாம். அப்படி இருக்கிற அவன் என்னோட போர் புரியக்கூடிய பகவான் யார் அப்படின்னு அகங்காரத்தோடு கேட்டுண்டு அலைஞ்சுன்னு இருக்கும்போது அவனோட யாருமே போர் புரிய தைரியமாக வரல. அதனால் என்ன பண்ணுறான், பகவானோட அன்பிற்குரியவளான பூமி தேவியை, பூலோகத்தை தண்ணீரில் மூழ்கடித்து கர்வத்துடன் கர்ஜனை செய்து கொண்டு கதையை கையில் சுழட்டிண்டு எல்லா உலகங்களிலும் திரிந்தான். அவன் ஏன் பூமியை மூழ்கடிக்கணும், அதுக்கு பதிலாக பட்டதிரி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.